ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குட்டு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இந்த வீடியோ எங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ, அது மாரி உங்களுக்கும் ஃபுல்லா நல்ல ஜாலியா என்டர்டெயின்ட்டா இருக்கும். ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆன புதுசுல சிகாகோல ஃபர்ஸ்ட்டு வந்த இடம், அதுக்கு முன்னாடி நானும் ஸ்ரீதரும் அறிமுகமான இடம், இது எல்லாமே நாங்க வந்துட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம இப்போ சிகாகோல தங்கியிருக்கிறோம் இடம் ஹோட்டல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் டவுன்ல தான் நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். எதுக்குன்னா, பக்கத்துல கம்யூட்டபிள் பிளேஸஸ் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னா இதுதான் ரைட்டான ஸ்பாட்டு. அண்ட் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் வந்துட்டு அம்பாஸ்டர் கோல்டு கோஸ்ட் அந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டலோட வியூவா இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு தங்கியிருந்த அந்த ஸ்பேஸா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. ஸோ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அண்ட் அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸா இருக்கட்டும், இல்ல அதோட டெக்காரா இருக்கட்டும் செமையா இருக்குங்க. ஸோ டாக்கிங் அபவுட் டெக்கார், சிக்கைக்குலேருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபர்னிச்சர் வந்திருக்குது. எப்போதும் நம்ம வந்து காஃபி டேபிள்லாம் பார்த்துருப்போம். பட் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அன் ஓவல் ஃப்ளூட்டட் லிஃப்ட் டாப் காஃபி டேபிள். இதில் வந்துட்டு 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் கூட இருக்குது. அண்ட் ஓப்பன் ஷெல்ஃப் கூட இருக்குது. அந்த 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் கூட இங்கே வந்து ஹிடன் கம்பார்ட்மெண்ட்ஸ் தாங்க. வெளியே தெரியவே தெரியாது அப்படி இருக்கிறதே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓவல் ஃப்ளூட்டட். ஸோ அந்த என்டையர் காஃபி டேபிளே பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் வெளியிலேருந்து வாங்க வேண்டாம். எல்லாமே நீங்கள் இங்கேருந்து ஆர்டர் பண்ணாலே போதும். ஸோ எந்த கம்பெனின்னு கேட்டிங்கன்னா சிகேக். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டீட்டெயில்டாக எல்லா லிங்க்குமே கொடுக்குறேன். அங்கே நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருக்குதுங்க. ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளது, ஹோம் ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ், வேனிட்டிஸ், கம்ப்யூட்டர் டேபிள்ஸ், எது வேணுனாலும் சரி சிகேக்கில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஓவல் ஃப்ளூட்டட் லிஃப்ட் காஃபி டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இப்போ சுற்றி இருக்கிற இந்த ரூம், இப்போ நீங்கள் தெரியுது இல்லையா, ஸ்ரீதர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த ரூம் தான் எங்களோட செகண்ட் லிவிங் ரூம். ஸோ இந்த லிவிங் ரூம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் சின்னதாக இருக்குது. அண்ட் சுற்றி இருக்கிற பெயிண்ட்டு, நாங்கள் போட்டிருக்க ஃபர்னிச்சர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஒரு ஓவல் ஃப்ளூட்டட் காஃபி டேபிள் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லா வேலையுமே எங்கள் வீட்டில் ஸ்ரீதர் தான் பண்ணுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட அவருக்கு. அண்ட் இந்த சிகேக் ஃபர்னிச்சர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் எதுவுமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் வெளியிலேருந்து வாங்க வேண்டாம். லைக் அசெம்பிள் பண்ணுறது எல்லாமே நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேனுவல், எக்ஸ்ட்ரா செட்ஸ் ஆஃப் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கூட, எக்யூப்மெண்ட்ஸ் கூட, மெட்டீரியல்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஸ்ரீதர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஐ திங்க் பேர்லி எவ்வளோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவ்வளோதான் ஸ்ரீதர் வந்துட்டு அது ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. பட் த குவாலிட்டி, அவர் வந்து நம்ம எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். பட் அந்த ஒரு ஃபினிஷிங், அந்த மெட்டீரியலுக்கான ஒரு குவாலிட்டி, எஸ்தட்டிக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே இந்த சிகேக் டாப் காஃபி டேபிளில் இருக்குது. டு கிவ் அ ட்ரை. ஸோ நமக்கு லைட் க்ரீன் சாய்ஸ் கூட நம்ம இருந்தது வாங்கியிருக்கலாம், பிகாஸ் தட் வுட் மேட்ச் ஆர் கவுச். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரே க்ரீனாக கச்சன்னு இருக்கக்கூடாது. அந்த ஒரு வுடன் ஃபினிஷ், அந்த ஒரு ஏஸ்தட்டிக் ஃபினிஷ் அது எனக்கு வேணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணோம். சூப்பராக 15 to 20 மினிட்ஸ்குள்ளே ஸ்ரீதர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. காம்பேக்டாக, நல்ல நீட்டாக, நல்ல மாடர்ன் லுக்கில் இருந்துச்சு. எனக்கு அந்த வுட் ஃபினிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த 3 ஹிடன் கம்பார்ட்மெண்ட்ஸ் இது தான். ஸோ இதில் வந்துட்டு என்ன பொருள்னாலும் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அண்ட் அந்த லிஃப்ட் டாப்பு தாங்க இருக்கிறதுலையே கிளாஸியான லுக்கு. ஸோ உங்களுக்கும் இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மஞ்சு 55 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொரு ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிகேக்கோட வெப்சைட்டில் இந்த போன்லெஸ் மாடுலர் கிரே கவுச் வந்துட்டு கிளியரன்ஸில் போட்டிருக்கிறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க அதுவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, லிங்க்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 4 நாள் ட்ரிப்பு வந்துட்டு 4 நாள் தானே, டியூஸ்டே மண்டே கிளம்புவோம், இல்லை டியூஸ்டே இல்லை வென்ஸ்டேங்க வந்து வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஆமாம், இது 4வது நாள் ட்ரிப் எங்களுக்கு. ஸோ எது பார்க்கணுமோ எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் 2 இடம் மட்டும்தான் இருக்குது நமக்கு. அது இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கூட அதை சாயங்காலம் நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு பார்க் இருக்குது. அதை விட முக்கியமானது, இன்னைக்கு காலையில் எப்போ நாங்கள் வந்து சிகாகோன்னு பிளான் பண்ணோமோ கண்டிப்பாக மறக்காமல் எங்களோட ஃபேவரட் கோயில் இங்கே ஒன்று இருக்குது. சிகாகோவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு அரோரா டெம்பிள், இது பெருமாள் கோயில். முன்னாடி அந்த கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு சாட்டர்டேஸ் காலையில் நம்ம எங்கே போவோம், வெஜிடேரியன் கூட நம்ம சாட்டர்டே எல்லாம் சரி எங்கே போவோம், காலை
சமையலுக்கு வருதுன்னா. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, பட் அப்போ வந்து பொங்கல், சட்னி சாம்பார், புளியோதரை, வடை கூட வச்சுருப்பாங்கல்ல, உளுந்த வடை சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பொங்கல் டேஸ்ட்டு நெய்யாக மிதக்கும் அப்படியே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போடுறப்போ. திருப்பி புளியோதரை அதுவும் செமையாக இருக்கும். ஸோ நாங்கள் காலையிலையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்தியானம் வீட்டுக்கும் நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வருவோம். இது எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நாங்கள் வந்து இந்த வருஷம் இந்த தடவை பிளான் பண்ணுறப்பவே நம்ம எல்லாம் மற்ற இடம் எல்லாம் கவர் பண்ணலாம். பட் எப்போமாச்சும் டைம் இருந்ததுன்னா காலையில் டக்குன்னு நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு நினச்சோம். இன்னைக்கு சாட்டர்டே கூட, நம்ம நாளைக்கு காலையில் கிளம்புறோம், ஏர்லியாகவே கிளம்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிட்டோன்னா திருப்பி நம்ம இங்கே எடுக்கிற காரு நியூ ஜெர்சியில் தான் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். தொடர்ந்தாப்புல ஒரு 12 hours. அவ்வளோதான். இன்னைக்கு காலையில் இப்போ கோவிலுக்கு போயிட்டு, எந்த கோவிலுக்கு போகிறோமா? டுகுக்கு தெரியாது அந்த கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைட்டான ஓரளவுக்கு ஒரு ஸ்கெடியூல் தான் இருக்கும். கோயிலுக்கு போகிறோம், திருப்பி நம்ம ரூமுக்கு போகிறோம், ரூமில் இருந்துட்டு ஒரு ஸ்கைடெக் அப்சர்வேஷன் அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். திருப்பி அங்கே இருந்துட்டு பார்க்குக்கு போகணும். சிகாகோ வந்தாங்கன்னா அந்த பார்க்குக்கு வராமல் யாருமே போக மாட்டாங்க. அந்த பார்க்கை முடிச்சுட்டு இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஆனால ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ரொம்ப கொடுமையானது என்னென்னா, நேற்றும் இன்றைக்கும் நல்ல மழை. நேற்று சரி மழை. நைட்டு நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ கரெக்டாக டின்னர் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி அப்படி தான் அடித்து பெஞ்சிருச்சு. நல்ல வேலை மற்ற ஸ்கெடியூல் நம்ம நேற்று நேவி பியரில் இருந்தப்பெல்லாம் அவ்வளோ மழை ஒன்றும் பெய்யலை, நல்ல வெயில் அடிச்சுது. ஸோ நேவி பியர் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கும் மத்தியானம் 3 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் மழை. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கெடியூல்லாம் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோன்னா ஃபயர் ஒர்க்ஸ் அங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படியே இன்டோரில் எங்கேயாச்சும் ஒரு சுரமாக இருந்ததுன்னு பார்த்தா கூட பரவாயில்ல. ப்ளஸ்யோ பொட்டு விழுந்துருச்சு. ஏன்டா பொட்டுக்கும் உனக்கும் என்னடா அது? போய் ஸோ அதை முடிச்சுட்டு அவ்வளோதான் இன்னைக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். டுகு வந்துட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கிறதுக்கு. ஒரு நாள் நைட் கொஞ்சம் விளையாண்டாங்க, பட் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நேரம் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. அது மட்டும் இன்னைக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் டைம் இருக்கிறப்போ, மத்தியான டைம் வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அந்த பீச்சில் மட்டும் கொஞ்சம் விளையாட வைக்கணும். செம்ம வெயிலாக இருந்ததா, அதனால நம்ம வெயிலே நின்றுட்டு இருந்தால் பிள்ளைங்களும் அப்படியே டேன் ஆயிடுவாங்க. அதனால் வெதரை பார்த்துட்டு இன்னைக்கு அவங்க பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கணும். எப்படி இருக்குமாம்மா சிகாகோ 10 வருஷத்துக்கு அப்புறம்? அவருக்கு ஒரே கவலை, என்ன ஒன்றுமே மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. நான் இந்த கடையில் தான் அது வாங்குவேன், இந்த கடையில் தான் அது வாங்குவேன். நல்லா இருக்கு. ஆமாம், லைக் பழைய மெமரிஸ் எல்லாம் ஏதோ அந்த வைபே பிடிச்சிருக்கு சிகாகோ இருக்கிறது. ஆல்ரெடி நம்மளுக்கு எப்பவும் பிடிச்ச சிட்டி தான். கரெக்ட். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு லைக் நாஸ்டால்ஜியா மாதிரி பழைய நாஸ்டால்ஜியா. வெதர்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தாங்க, இங்கே மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் நியூ ஜெர்சி பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வெயில் தான், கொளுத்துன்னு கொளுத்துது. நேற்று நைட்டில் இருந்துட்டு பயங்கர மழை இருக்குது. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் நீங்கள் சில்லுன்ட்டு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. வெயில் தான். பட் ஸ்டில் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தட்ஸ் ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டே நல்ல ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு இருக்கணும். எங்களுக்கும் நேற்று இப்போ நல்ல மழை பெஞ்சது மத்தியானம்லாம். ஐயோ வெளியே போகணுமா போக வேண்டாமா, ரூம்குள்ளாடி இருக்கலாமான்னு தோணுச்சு. லைட்டாக மழை நினைப்போ சரி ஓகே நம்ம இதுக்காக தானே வந்திருக்கிறோம், எதுக்கு மழை வெயிலெல்லாம் நம்ம பொருட்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு ஊபர் எடுத்தோம், டக்குன்னு நம்ம போனோம். பட் கடவுள் நம்ம பக்கம் இருந்தா இருக்குமாரு. அதனால நேற்று கொஞ்சம் நல்ல பெய்யக்கூடிய மழை கூட டக்குன்னு வந்து நல்லா கம்மியாச்சு. ஆமாம், ஈவினிங்ல நல்லா ஒரே ஆச்சரியம். மத்தியானம் 1 மணிலேருந்து பயங்கரமாக மழை இருக்குன்னாங்க. ஆனால் நாங்கள் அதே மாரி வெளியே போனோம், பார்த்தா அது அப்படியே வெதர் மாறி போயிடுச்சு. நைட்டு 8:30 மணிக்கு அங்கே பாருமா ஸ்னெயில் பாரு, 8:30, 9க்கு அப்புறம் தான் நல்ல ஜோர்னு அடிச்சு பெஞ்சது மழை. விடிய கொஞ்சம் பெஞ்சிருக்குது. இன்னைக்கும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குற வரைக்குமாச்சும் வந்துட்டு மழை இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஃபயர் ஒர்க்ஸ் 10 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடி அதுவரை அது பொறுக்குமான்னு தெரியல. சரி ஓகே, நம்ம பிளான்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் அங்கே போய் ஃபயர் ஒர்க்ஸ் பெரிய ஃபயர் ஒர்க்ஸ் 50th anniversary ஃபயர் ஒர்க்ஸ் பெருசாக இருக்குன்னா லாங்கராக இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி 250 இயர்ஸ் ஆயிருக்குதா? கரெக்ட். அதனால இது 250th anniversary ரொம்ப ஸ்பெஷலாக. எல்லா இடத்துல இங்கே உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 250 போர்டு போட்டே இருப்பாங்க. ஸோ ஓவரால் யூஎஸ்கே வந்து இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருஷம். காஸ்ட் எல்லாமே ஒரே தானே, முன்னாடி இருந்ததுக்கு அதே ப்ரைஸ் தானே. என்ன இன்க்ரீஸ்
பாசஸ் கிடைக்கும். ஸோ 3 ஸ்பாட்ஸ் பார்க்குற மாதிரி, 4 ஸ்பாட்ஸ், 5 ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு எது உங்களுக்கு தேவை, எந்த ஸ்பாட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிட்டி பாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாக எடுக்கிற ப்ரைஸுக்கு இந்த 3 ஸ்பாட்ஸ், இப்போ லெட்ஸ் சே சிட்டி பாஸ் நீங்கள் 3 அப்சர்வேஷன்ஸ் 3 ஸ்பாட்ஸ் எடுக்கிறீங்கன்னா தனித்தனியாக எடுக்கிறத விட இந்த 3 பாஸ் வந்துட்டு விலை ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் குரூப் ஒன்லேயே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரூப் ஒன்ல நீங்கள் இப்போ ஒரு பாஸ் ஏதாச்சும் ஒரு அப்சர்வேஷனுக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா, ஒரு ஸ்பாட்டுக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா, செகண்ட் ஸ்பாட்டுக்கு நீங்கள் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு குரூப் கோடு, ஒரு கூப்பன் கோட் கொடுப்பாங்க. மேபி அதுலேருந்து ஒரு $3-4, $4-5 சில டைம் எல்லாம் வந்துட்டு கம்மியாகலாம். ஸோ டைரெக்டாக அவங்கவுங்க வெப்சைட்டில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெப்சைட்டில் குரூப் ஒன்ல அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த சிட்டி பாசஸில் வந்து இன்னும் ஒரு முக்கியமானது என்னன்னா, குரூப் ஒன்ல வந்துட்டு எதுவுமே ரீஃபண்டபிள் கிடையாது, எல்லாமே நான் ரீஃபண்டபிள். ஸோ எதுவும் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி செக் பண்ணிக்கோங்க, டைம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் பார்த்துட்டு புக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இந்த சிட்டி பாஸில் வந்து ரிசர்வ் பண்ணது நமக்கு புக் பண்ணிட்டோம். புக் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த பிளேசஸ்க்கு நம்ம போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா ஸ்லாட்ஸ் நிறைய இருக்குமா, எந்த டைம் நமக்கு வேணுமோ ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே அந்த இடத்த பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா வெயிட்டிங் டைம் ஜாஸ்தியாக போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து இன்னைக்கு நீங்கள் பாஸ் எடுத்தீங்கன்னா இன்னையிலேருந்துட்டு 9 நாள் உங்களுக்கு வந்து இந்த பாஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து ஷெட் அக்வேரியம் அண்ட் ஆர்கிடெக்சரல் டூர் கவர் பண்ணோம். ஒன்று மிஸ் பண்ணது ஃபயர் ஒர்க்ஸ். ஆமாம், ஆனால் அது கிடைக்கலையே நமக்கு. அதனாலுமே இங்கே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் க்ரூஸ் இருக்கும். வென்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் நினைக்கிறேன். வென்ஸ்டேயா டியூஸ்டே Wednesday it depends on each company. கம்பெனியோட க்ரூசஸ் எல்லாமே வேறு நாள் வச்சுருக்காங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் வென்ஸ்டே இருந்தது, சாட்டர்டே இருந்தது, சில இது டியூஸ்டே கூட இருந்தது. நேவி பியரில் என்னென்ன எந்தெந்த ஸ்பாட்ஸ்க்கு போனாங்க, நீங்களும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் என்னென்ன ஸ்பாட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நாங்கள் போனது, நான் தனியாக போனது, டுகுகுடு அப்புறம் ஸ்ரீதர்லாம் போனது முக்கியமானது தான். செலக்டடாக எது நல்லா இருக்கும், இது ரிவ்யூஸ் ஜாஸ்தி அதை பார்த்து தான் போனோம். பட் எல்லாமே ஒர்த்து தான். ஒன்று மட்டும் தான் எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ திருப்தி இல்லை, அந்த சென்டினியல் வீல். அதுதான் நீ ஒரு வாரமாக நான் போகணும். எனக்கு எந்த ஜெயண்ட் வீலில் போனாலும் இந்த ஒரு கொடுமை. நான் வந்து பயம் இல்லாமல் போகிற ஒரே விஷயம்னா அந்த ஜெயண்ட் வீல், அதுவும் அந்த க்ளோஸ்டு ஜெயண்ட் வீல்ஸ் இருக்கும்ல, அது மட்டும் தான் நான் போவேன். ஆனால் நேற்று போனதில் அது நல்லா இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஆனால் அது அநியாயத்துக்கு ஸ்லோவாக இருந்தது. டுகுகுடுவே ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் எப்போ ஸ்டாப் பண்ணுவான், எனக்கு இதுக்கு மேலே போதுங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. பட் அதுக்கு அவங்க ஸ்பீட் போட்டில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆமாம், அதில் அவங்க வெளியே வந்துட்டு எங்கள் மேலே தண்ணியே விழவே இல்லையே, அது என்ன போட் உள்ளே போகாமல் அப்படியே மேலே ஃபாஸ்ட்டாக போகிறாங்கங்கிறாங்க. அப்புறம் என்னடா அவனை முக்கிய இடம் தூக்கி கூட்டிட்டு அண்ட் ஃப்ளை ஓவரும் செம்மையாக இருந்துச்சு, நல்ல ஜாலியாக இருந்துச்சுல்ல. அதுவும் நல்ல வர்த்த மணி தான். திருப்பி கடைசியில் அது என்னது கேரசல், ஃப்ளைங் கேரசல்ஸ் இருக்கும் பாருங்கள், அதில் போனாங்க. அதுவும் ஜாலியாக தான் இருக்குது. ஓவரால் நாங்கள் என்னென்ன ஐட்னரிஸ் போட்டு வச்சுருந்தோமோ அந்த ஐட்னரிஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு, எதுவுமே மிஸ் பண்ணலை. என்னன்னா நானும் ஸ்ரீதரம் முன்னாடி வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அதெல்லாம் போயிட்டு அதுவும் சூப்பராக இருக்குங்க. நிறைய நடக்க வேண்டியது இருக்கும். பட் அந்த ஒரு கார்டன் மட்டும் டுகுகுடு மிஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த அளவுக்குலாம் அதை வந்து பார்ப்பாங்களான்னு எனக்கு டவுட் தான். இங்கே ஷெட் அக்வேரியம்லேயுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு செக்ஷன் இந்த ஃபிஷ் எல்லாம் இருக்கிறதுல மட்டும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம்லாம் அவங்களுக்கு போர் ஆகிடுச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த மாதிரி கார்டன், மியூசியம் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அக்வேரியம். ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். செகண்ட் டைம் திருப்பி என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். குழந்தைங்க கிட்ட நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நல்லா ஜாலியாக பண்ணுவாங்க. அதை நல்லா அவங்க 2 பேருமே ஒரு 3 நாளாக அதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு லாஸ்ட் டே இன் சிகாகோ. திருப்தியை நம்ம முடிச்சுட்டு நம்ம இப்போ கோயிலுக்கு போவோம். கோயிலுக்குள்ள அடியெல்லாம் வீடியோ அலோவ் பண்ண மாட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் ஸ்கைடெக்கில் வந்துட்டு ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணுறேன். திருப்பி வந்துட்டு மில்லேனியம் பார்க்கில் அதில் ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணுறேன். கடைசியாக ஃபயர் ஒர்க்ஸோட நம்ம சிகாகோவோட வீடியோவை ராப் பண்ணுறோம். பாய் பாய். இந்த வெயிலையும் உனக்கு குளிருதாடா ஆராத்யா? பாய். சனிக்கிழமை இன்னைக்கு It's not Wingardium Leviosa. It's Wingardium Leviosa. I don't care. Okay.
You can be cringe whenever I don't care either. డాలర్స్లో இந்த அரோரா கோயில் வந்து ஒரு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி இருக்கிற ஒரு கோயில். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. சிகாகோவில் இது தெரியாதவங்க யாருமே கிடையாது. அண்ட் எனக்கும் நாங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தது எனக்கு என்ன அறியாமலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக கூட இருந்தது. ஒரு 45 மினிட்ஸ் சாமி கும்பிட்ருப்போன்னு நினைக்கிறேன். காலையில் நேரத்துலனால கொஞ்சம் கூட்டம் கம்மி, அதனால் நம்ம திருப்தியாக பொறுமையாக இருந்து கும்பிடுற ஒரு டைம் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேஃபெட்டேரியாவுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் என்னோட ஆல் த டைம் பெஸ்ட்டான கேஃபெட்டேரியா கூட. பின்ன சாப்பாடே பார்க்காதவங்க மாதிரி நாங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணோன்னா 3 புளியோதரை, 3 பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வடை, சட்னி, சாம்பார், வடையெல்லாம் வந்துட்டு 2 பிளேட்டு, திருப்பி பாப்பாங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் எல்லாம் வாங்கினோம். மிச்சர், பூந்தி, என்னென்ன இருக்குதோ எல்லாமே வாங்கிக்கிட்டோம். பிகாஸ் இது ரொம்ப நாளோட ஆசை. திருப்பியும் நம்ம போகணும், மறுபடியும் நம்ம அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ணுங்கிறது இந்த கோயிலில் சாப்பிட்டவங்களுக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இதே இடத்துல எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஸ்ரீதர் வந்த நாள்லேருந்து இதுதான் நான் கேட்டுக்கிட்டு ஆமாம், இதே ஸ்பாட்டில் இந்த அந்த நிற்கிறார்ல இதே ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ அனுப்புவாங்கல்ல, பையன் ஃபோட்டோ அனுப்புறது. ஸ்ரீதர் வந்துட்டு ஒரு 2 ஃபோட்டோ அனுப்புனார். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச ஃபோட்டோ ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுட்டு இந்த 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 ஃபவுண்டன் பக்கத்தில் இப்படி இப்படி பிடிச்சிட்டு ஒரு கால் இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ இருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க ஒரு க்ரீன் கலர் சட்டையில். நான் பார்த்தோன்னே எனக்கு வேணும் எங்கள் அம்மா நீ ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்குல்ல அதே ஃபோட்டோ தான் அந்த பையன் செகண்ட் ஃபோட்டோலே. இப்போ நாங்கள் அதே இது இப்போ மறுபடியும் வந்துட்டு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் 11 இயர்ஸ்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்கல்ல, அதனால 11 இயர்ஸ்க்கு ஸ்ரீதர் முன்னாடி வந்து ஸ்ரீதர் எப்படி நின்னாரோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருந்தது, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, பாடி மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக டெவலப் ஆகிருக்கு. பின்னாடி இருக்கிற இடம் அப்படியே தான் இருக்குது, அதிலெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை. பட் ஆக்சுவலி எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமாங்க எங்களுக்கு. எனக்கு தெரியல, எனக்கு நம்ம ஊருக்கு போகிறப்போ, இப்போ இங்கே இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம், நம்ம ஊருக்கு போகிறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. எனக்கு அதே மாதிரி கோயிலுக்குள்ளாடி போய் சாமியை பார்க்குறப்போ, அந்த சாப்பாடு சாப்பிட்றப்போ, எனக்கு எல்லா சாட்டர்டே 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் நாங்கள் இங்கே வந்துடுவோம் இந்த பொங்கல் சாப்பிட்றதுக்காகவே. எனக்கு அது இப்போ சாப்பிட்டப்போ எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. இந்த 4 நாள் வந்துட்டு அவ்வளோ டயர்டு எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள்லேயே ஃபுல்லாக போன மாதிரி இருந்தது. அது எங்கள் சாப்பாடு பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒரே ஆவேசத்தில் நிறைய புளியோதரை என்னென்ன உண்டோ எல்லாமே நம்ம வாங்கினோம். பட் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இல்லைமா இல்லை சாமி நல்லா அந்த காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலை கும்பிடுற மாதிரி விசேஷம் அது எதுவும் கிடையாது. அண்ட் அவ்வளோ சிறப்பு கூட. ஸோ இன்றைக்கி நாங்கள் போனப்போ அங்கே அந்த அது பேர் என்னது செய்வாரி கல்யாணம் நடந்துட்டு அது ஒன்று இருக்குது, இன்னொன்று ஹோமம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுலேயும் எங்களை கூப்பிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு. ஓவரால் ஐ திங்க் வெல் ஸ்பெண்ட் 1 hour. நம்ம டார்கெட் படி கரெக்டாக 12:30க்கு நம்ம வந்து இனி ரூமுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். அண்ட் வெயில் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் இட் வாஸ் ஸோ நைஸ். இல்லை வி என்ஜாய் ஸோ மச். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எங்களோடையே சேர்ந்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட், ஒரு அழகான ஒரு மெமரி உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.